பகுதி 21. அவ்விடத்தில் எதிர்பாராமல் மனைவியை கண்டவன், நீ இங்க ஏண்டி வந்த? உன்னை ஹோட்டல்ல தானே இருக்க சொன்ன என்று அதட்டல் துணியில் கேட்டான். அவளுக்கு அவன் கேட்பது எல்லாம் காதில் விழவே இல்லை. தரையில் சடலமாக கிடந்தவனையே விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்த அபயசிம்மன் அவளின் தோளில் கை வைத்து உலுக்கி, என்னடி என்று கேட்க அவள் திடுக்கிட்டு அவனிடமிருந்து விலகி நின்றாள். யார் அவன்? இங்கு என்ன நடக்குது? அவள் ஒருவித பயத்துடனே கேட்க, இவன்தான் அமைச்சர் தில்லை நாயத்தோட பையன் ஆனந்த் என்றவன் எல்லாவற்றையும் சுருக்கமாக கூறி முடித்தான். அதுவரை அதிர்ச்சியிலும் பயத்திலும் நடுங்கிக் கொண்டிருந்தவள் அவன் கடைசியாக கூறியதை கேட்டு கோபம் கொண்டாள். அப்போ ஹனிமூனுக்கு வரல, இவனை தேடி பிடிச்சு கொல்லதான் வந்திருக்கீங்க. இதை கேட்கும் போதே அவளது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. இடுப்பில் கை வைத்து என்று வாயை குவித்து காற்றை வெளியேற்றியவன், இப்ப அதுவாடி முக்கியம் என்று கேட்டுக்கொண்டே அவளது கன்னத்தை தீண்ட கை கொண்டு போனான். அவள் பட்டென்று அவனது கையை தட்டி விட்டவள், ஆமா முக்கியம்தான், பதில் சொல்லுங்க முதல்ல என பிடிவாதம் பிடித்தாள். ரெண்டுக்கும் தாண்டி என கூலாக சொன்னவனை ஆத்திரம் பொங்க பார்த்த பிரதீபா ஆத்திரத்துடன் பல்லை கடித்துக்கொண்டு திரும்பி நடந்தாள். அவனும் துப்பாக்கியை இடுப்பில் சொருகிக் கொண்டு அவளுடனே நடக்க அவளுக்கு இன்னுமே கோபம் வந்தது. எதுக்கு என் பின்னாடியே வரீங்க என்று அவள் எரிச்சலுடன் கேட்க, அவன், பெரிய இவ, மூடிட்டு வாடி, கிரைம் சீன்ல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது என்று விட்டு அவளை கடந்து முன்னே சென்றான். அப்போ அது என்கவுண்டர் இல்லையா? அவள் அதிர்ந்து கேட்க அவன் நின்று அவளை திரும்பி பார்த்தான். என்கவுண்டரா? முட்டாளாடி நீ, நானே சஸ்பென்ஷன்ல இருக்கேன், எங்கிட்ட ஏது கவர்மெண்ட் துப்பாக்கி என்று அவளை திட்டியவன், அவன் ரவுடி இல்ல, பார்த்த இடத்துல சுட்டு என்கவுண்டர் பண்றதுக்கு ஆளுங்கட்சி எம்பியோட பையன், அவ்வளோ சுலபத்தெல்லாம் அவன் மேல கைய வைக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இது நம்ம ஸ்டேட் இல்ல. அத்துடன் தனது முதுகில் சொருகி வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து அவளிடம் காட்டியவன், இது இல்லீகல் கன், நான் அவனை இல்லீகலா தான் போட்டு தள்ளியிருக்கேன் என்றான். அவளுக்கு மயக்கமே வந்து விட்டது. தலையை பிடித்து கொண்டு கீழே விழ போனவளை ஒரே எட்டில் தாங்கி பிடித்தவன், ஏய் என்னாச்சுடி என்று பதற்றமாக கேட்டான். அதே நொடி வெளியே சென்ற இருவர் திரும்பி வருவதை கண்டவன் மனைவியை கைகளில் ஏந்தி கொண்டான். அருகே இருந்த காருக்கு பின்னாடி சென்று மறைவாக நின்று கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நோட்டம் விட்டான். வந்த இருவரும் வீட்டினுள் சென்றார்கள். அங்கு ஆனந்த் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தவர்கள் சுற்றுமுற்றும் யாராவது இருக்கிறார்களா என்று தேடலில் ஈடுபட அபயசிம்மன் சலிப்புடன் நெற்றியில் அறைந்து கொண்டான். தன் மார்பில் மயங்கி கிடக்கும் மனைவியை பார்த்தவன் மெல்லிய குரலில், ஏய் எழுந்துடி என்று அவளின் கன்னத்தை தட்ட அவள் மெதுவாக கண்களை திறந்து அவனை பார்த்தாள். அவனது கைவளைவில் இருப்பதை கண்டவள் கோபத்துடன் அவனிடமிருந்து விலகிச் செல்ல முற்பட எட்டி அவளது கையை பிடித்தவன் பார்வையால் அந்த வீட்டின் வாசலை சுட்டி காட்டினான். அங்கே ஒரு அடியாள் கையில் துப்பாக்கியுடன் நின்று இருப்பது தெரிய அவள் பயந்து அவனோடு ஒண்டினாள். அபயசிம்மனுக்கு அவளை நினைத்து சிரிப்புதான் வந்தது. அவனிடமும் துப்பாக்கி இருக்கின்றது என்பதையே அவள் மறந்து விட்டாளே என்று. இப்போ எப்படி இங்கிருந்து போறது? அவள் கண்களில் பயத்தை தேக்கி வைத்துக் கொண்டு அவனை பார்க்காமலே கேட்க, அவனோ மனைவியின் அருகாமையில் தன்னிலை எழுந்து கொண்டிருந்தான். சுற்றிலும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருக்க காற்றும் வேகமாக வீசிக்கொண்டிருந்தது. அதில் அலைப்பாய்ந்த அவளது கூந்தல் அவனது முகத்தில் பட்டு தெரித்தது. அவன் கண்கள் மூடி அவளது கூந்தலில் இருந்து வரும் நறுமணத்தை ஆழ்ந்து நுகர்ந்தவன், புது ஷாம்பு யூஸ் பண்றியாடி என்று கேட்க அவள் குழப்பத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். வாசனை ஆளை தூக்குது என்றான். அவளுக்கு கடுப்பாக இருக்க, ஆளை தூக்குறதெல்லாம் உங்க வேலை என்று மெல்லிய குரலில் பல்லை கடித்தாள். அப்போது பிரதீபாவின் அலைபேசி அலற வெளியே நின்றிருந்தவன் சத்தம் வந்த திசையில் சுட்டான். குறி தவறி செடியில் குண்டு பாய்ந்தது. பிரதீபா பயத்துடன் கணவன் மார்பில் புதைந்து கொள்ள அவன் ஒரு கையால் அவளை அணைத்து கொண்டு மறு கையால் இடுப்பில் சொருகி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அடியாளை சுட்டான். அவன் கீழே விழுந்துவிட மற்றொருவன் வேகமாக வாசலுக்கு வந்தான். அபயசிம்மன் அவனையும் சுட்டுவிட்டு மனைவியை அணைத்தபடியே அழைத்துச் சென்றான். அங்கிருந்து படகு வீட்டிற்கு செல்லும் வரையிலும் பிரதீபா கணவனின் மார்பிலேயே புதைந்திருந்தாள். அவளது உடலின் நடுக்கம் குறையவில்லை. படகு வீட்டை நெருங்கிய வேளையில் திடீரென்று அடைமழை பொழிய இருவரும் நனைந்து கொண்டே படகில் ஏறினார்கள். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சிம்மன் அறையின் விளக்கை போட்டான். பிரதீபா பெட்டியை திறந்து டவலை எடுத்தவள் ஈரமான தலைமுடியை துவட்டினாள். அவள் அவனுக்கு பக்கவாட்டாக நின்றிருக்க அவனது பார்வை நாவல் பழ நிற புடவையில் இருந்தவளின் பள்ளீர் என்ற இடுப்பில் பதிந்து நகர மறுத்தது.
அவன் சென்று கதவை சாற்றிவிட்டு வந்து அவளை நெருங்கி நின்றான். பிரதீபா அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் அவளை மோகத்தோடு பார்த்தான். அவன் தன் பார்வையை மாற்றிக்கொண்டு நகரப் போக அவளது வெற்றிடையை அழுத்தமாக பற்றினான் சிம்மன். மழையில் நனைந்ததால் அவனது கை சில்லிட்டு போயிருக்க அவளது உடல் ஒருமுறை சிலிர் தொடங்கியது. மற்றொரு கையால் மனைவியின் கன்னத்தை தாங்கியவன் அவள் முகத்தை தன்னை நோக்கி நிமிர்த்தினான். ஆனாலும் பிரதீபா அவனது முகத்தை பார்க்கவில்லை. அவன், என்ன பாரடி என்றான் மென்மையாக. அவள் தயக்கத்துடன் அவனை பார்க்க இருவரின் பார்வைகளும் சந்தித்துக் கொண்டன. அலைக்கடலாய் ஆர்ப்பரிக்கும் தாபத்தை தன் விழிகளில் தேக்கி வைத்து அவளை பார்த்தவன், எனக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் வேணுண்டி என்று கேட்டான். அதை சொல்லும் போதே அவனது பார்வை அவளது பூவிதழ்களின் மீது பதிந்திருந்தது. கணவனது அந்த ஒற்று பார்வையில் பாவையவள் மொத்தமாக விழுந்து போனாள். அபயசிம்மன் அவள் இதழ் நோக்கி குனிய அவளது விழிகள் தானாக மூடிக்கொண்டது. பின் இருவரும் மஞ்சத்தில் சரிய அவனுள் அடைக்கலமானாள் பெண்ணவள். மீண்டும் மீண்டும் அவளை நாடியவன் விடியற்காலையில்தான் அவளை தூங்கவே விட்டான். மறுநாள் தில்லை நாயகம் மகன் இறந்துவிட்ட செய்தியை கேட்டு கேரளாவிற்கு பறந்து வந்தார். கொச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தவர் சடன் பிரேக் போட்டது போல் அதிர்ந்து நின்றார். கால் டாக்ஸியிலிருந்து இறங்கிய அபயசிம்மனை கண்டு அவரது புருவங்கள் கேள்வியாக முடிச்சிட்டது. மனைவியுடன் இணைந்து நடந்த அபயசிம்மன் தில்லை நாயகத்தை கடக்கும் போது கேலியாக உதட்டை வளைத்து சிரித்தான். அவன் இதழ் பிரிக்காமல் உதிர்த்த ஒற்றை சிரிப்பிலேயே தில்லை நாயகத்திற்கு அனைத்தும் புரிந்து போனது. ஆத்திரத்தில் முகம் இறுகி போக அப்படியே திரும்பி பார்த்தார். அதே சமயம் அபயசிம்மனும் திரும்பி பார்த்து தில்லை நாயகத்தை முறைத்தான். அவர், டேய் உன்ன என்று ஒற்றை விரலை நீட்டி நாக்கை மடித்து கடிக்க, உன்னால என் தலையிலிருந்து ஒரு முடிய கூட பிடுங்க முடியாதுடா என்பது போல் கையை சைகை செய்தவன் மனைவியின் தோளை சுற்றி கை போட்டபடி திரும்பி நடந்தான். அடுத்து சென்னைக்கு செல்லும் விமானத்தில் அபயசிம்மனும் பிரதீபாவும் ஏறி செல்ல தில்லை நாயகம் விரைந்து சென்று மகனின் சடலத்தை பார்த்தார். கேரளா போலீஸ் அவ்விடத்தை சல்லடையாக சலித்துவிட்ட போதிலும் ஆனந்தை கொலை செய்த கொலையாளி யார் என்று கண்டுபிடிக்க அவர்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கவில்லை. எனவே தில்லை நாயகத்திடம் வந்த போலீஸ், சார், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்க அவருக்கு அபயசிம்மனின் முகம்தான் தோன்றி மறைந்தது. இருந்தும் வாயை இறுக மூடிக்கொண்டவர் இல்லை என்னும் விதமாக தலையசைத்தார். போலீஸ் சென்றுவிட மகனின் முகத்தை பார்த்த தில்லை நாயகத்திற்கு அபயசிம்மனின் மேல் கொலை வெறியே வந்தது. உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசத்தை வெளிக்காட்டுபவன் அரசியல்வாதி அல்லவே. எனவே அதை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டவர் சிம்மனை பழி தீர்க்கும் நாளுக்காக காத்திருக்க முடிவு செய்தார். அடுத்த நாள் காலையில் அபயசிம்மன் வேலையில் சேருவதற்காக கதிர்வேலின் அலுவலகத்திற்கு செல்ல ஆயத்தமானான். தில்லை நாயகத்தின் மகன் இறந்து விட்டதாக அன்றைய நாளிதழில் வெளியான செய்தியை கதிர்வேல் பார்த்து கொண்டிருந்த போது அனுமதி கேட்டு கொண்டு உள்ளே நுழைந்தான் அபயசிம்மன். கதிர்வேலை பார்த்து விரைப்பாக சல்யூட் அடித்தவன், சார், டியூட்டியில ஜாயின் பண்ண வந்திருக்கேன் என்றான். அவனை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்த கதிர், சொன்ன மாதிரி அவனை போட்டு தள்ளிட்டு வந்து வேலையில ஜாயின் பண்றியா என்று கேட்க அபயசிம்மன், நானா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நானே என் பொண்டாட்டியோட ஹனிமூன் கொண்டாடிட்டு மனசே இல்லாம வேலையில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். என்ன பார்த்து என்னென்னமோ கேக்குறீங்களே என்று ஒன்றும் தெரியாதவன் போல நடித்தான். அவனது குரல் பாவம் போல ஒலித்தாலும் கண்கள் சிரிப்பதை கண்டு கொண்டான் கதிர். அவனுக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் மறுபக்கம் சற்று பயமாகவும் இருந்தது. உன் வீட்டுக்கு 2 போலீஸ பாதுகாப்புக்கு வாசல்ல நிக்க சொல்ற, தேவையில்லை என சிம்பா இருக்கான், அவன் பார்த்துப்பான். புரியாம பேசாதடா. தில்லை நாயகம் மோசமான ஆளு. அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. கதிர் உண்மையான அக்கறையுடன் கூறினான். அவனை நான் பாத்துக்கிறேன் என்று அழுத்தமான குரலில் சொன்ன அபயசிம்மன் மீண்டும் சல்யூட் அடித்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினார். நாட்கள் அதன் போக்கில் சென்றது. சாரதியும் சென்னைக்கு வந்து விட்டார். அபயசிம்மன் ஒரு வழக்கின் விசாரணைக்காக வெளியூருக்கு கிளம்பி சென்றார். 1 வாரம் கழித்து வீடு திரும்பியவனின் பார்வை மனைவியை தேடி அலைப்பாய்ந்தது. அதை கவனித்த சாரதி, என்னடா தேடுற என்று வினவ, ஏன் பொண்டாட்டியை தேடுறேன், எங்கவா என்று அவன் நேரடியாக கேட்டான். மகனின் தேடல் எதற்காக என்று புரிந்து கொண்டவர் மெல்லிய சிரிப்புடன், அவர் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் என்றார். உடனே ரூமுக்கு ஓட அவனது கால்கள் பறந்ததுதான். ஆனாலும் தந்தை இருப்பதை கண்டு தயங்கினான். அவர் படித்து கொண்டிருந்த செய்தித்தாளை மடித்து டீப்பாயில் போட்டுவிட்டு, நான் தெருமுனையில் இருக்கிற டீ கடைக்கு போறேன் என்று கூறி சென்று விட்டார். அபயசிம்மனின் உதடுகள் புன்னகையில் விரிந்தது.
வெளியே இரும்பு கதவு திறக்கும் சத்தம் கேட்க இவன் வேகமாக அறைக்குள் புகுந்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளை கண்டவன் கட்டிலில் அவளுக்கு அருகில் படுத்துக் கொண்டான். அவளது முகத்தில் அவனது இதழ்கள் ஊர்வலம் போக தூக்கத்தில் இருந்தவள் சினுங்கினாலே தவிர கண் விழிக்கவில்லை. அவன் அவளது இதழில் இதழ் பதித்த கணம் திடுக்கிட்டு விழித்தவள் வெகு அருகாமையில் கணவனின் முகத்தை கண்டு விழிவிரித்தாள். அவன் ஒரு வார தவிப்பை கண்களில் தேக்கி வைத்து அவளை மயக்கத்துடன் பார்த்து கொண்டே அவளின் இதழ்களை சரி செய்தான். அவள் விருப்பத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள். இதழ் திண்டியவன் வேகத்துடன் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறினான். அவசரமாக அவனை தடுத்தவள், ஹலோ ஏசிபி சார், எதுக்கு இவ்வளோ வேகம்? ஓவர் ஸ்பீடு உடம்புக்காகாது என்றாள் நமட்டு சிரிப்புடன். யாருக்கு? இதென்ன கேள்வி? எனக்கு தான், அவள் அமர்த்தலாக பதில் சொன்னாள். அவள் காதில் எதையோ கிசுகிசுக்க அவள் வெட்கத்தில் நெளிந்தாள். சி, உங்க புத்தி அங்க போகுது என்றவள் சிறிது நேரம் தாமதித்து, உங்க ஸ்பீட நான் தாங்குவேன், ஆனா உங்க அம்மு தாங்க மாட்டா என்று கூற அவன் இனிதாக அதிர்ந்தான். சட்டென எழுந்து அமர்ந்தவன், நிஜமாவாடி என்று கேட்க அவளும் எழுந்து அமர்ந்தாள். அத்துடன் அவளே அவன் கையை எடுத்து தன் மணி வயிற்றில் வைத்து ஆம் என்பது போல தலையசைக்க அத்தனை நேரம் அவனது கண்களில் இருந்த மயக்கம் காணாமல் போனது. அவ்விடத்தில் மகளுக்கான ஏக்கம் வந்து நிறைய கண்கள் கலங்கி போனது. அப்படியே அவள் வயிற்றில் இதழ் பதித்து கண்கள் மூடி அவள் இடையை மென்மையாக அணைத்து கொண்டாள். அவள் அவன் தலையை மெல்ல வருடி விட்டாள். நொடிகள் நிமிடங்களாக கடக்க மெதுவாக அவளில் இருந்து விலகியவன், எப்போ கன்ஃபார்ம் பண்ண என்று கேட்டாள். 4 நாள் முன்னாடிதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த என்றாள். 4 நாளா? வெளியே அப்பாவை பார்த்துட்டு தானே வந்த, அவர் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. உங்ககிட்டதான் முதல்ல சொல்லணும்னு இருந்தேன் என்றவளின் முகம் நாணத்தில் சிவந்தது. இன்னதென்று பிரித்தறிய முடியாத உணர்ச்சி குவியலுக்குள் சிக்கி தவித்தவன் அவள் கண்ணம் தாங்கி நெற்றியில் இதழ் பதித்தான். அவளும் பதிலுக்கு அவன் கன்னத்தில் இதழ் பதித்தவள் அவன் மார்பில் அடைக்கலம் புகுந்தாள். அதன் பின்னர் அந்த நல்ல விஷயத்தை அவன் தன் தந்தையிடமும் அவளுடைய அம்மாவிடமும் கூற இருவருக்குமே எல்லையில்லா மகிழ்ச்சி. கணவரிடம் சென்றவர் மகள் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை கூற அவர், எது நடந்தா எனக்கென்ன என்பது போல் ஒரு பார்வை பார்த்து விட்டு சென்றார். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும் என்று தலையில் அடித்துக்கொண்ட மாதவி மகளுக்கு பிடித்தமான இனிப்பை செய்து எடுத்துக்கொண்டு அவளை பார்க்க கிளம்பிவிட்டார். அங்கே சாரதி பிரதீபாவிற்காக பழச்சாறை தயாரித்துக் கொண்டு வந்தார். இந்தாமா ஜூஸ் குடி. அவர் நீட்டிய அந்த பெரிய கிளாஸை பார்த்து விழி விரித்தவள், இவ்ளோ பெருசா என்று கேட்க, ஆமா, இவ்ளோ குடிச்சாதான் உனக்கும் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது என்று அவர் சொல்ல அபய்சிம்மன் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தார். அவள் அவனை முறைக்க சாரதி அவளை ஜூஸ் சொல்லி அதட்டினார். அவளும் வாங்கி 2 மிடறு குடித்த போது மாதவி ஆட்டோவில் வந்து இறங்கினார். பிரதிமா என்று வாசலிலிருந்தே மகளை அழைத்துக் கொண்டு அவர் வீட்டினுள் நுழைய பிரதீபாவின் முகம் பிரகாசித்தது. மா என்றவாறே எழுந்தவள் அன்னையை கட்டி கொண்டாள். ரொம்ப சந்தோஷண்டி என்றவர் அவளை உட்கார வைத்து 1000 பத்திரங்களை கூறினார். விடை பெறும்போது மகளின் கன்னத்தை தாங்கிய மாதவி, ஜாக்கிரதையா இரு, முதல் 3 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும் என்றவர் சிறிது இடைவெளி விட்டு, என் ஆசையெல்லாம் உன் அக்காவை மறுபடியும் வந்து பொறக்கணும்டி என்று கண் கலங்க பிரதீபா திகைத்து போனாள். அவள் திரும்பி மெல்ல கணவனின் முகத்தை ஏறிட்டு பார்க்க அவனது முகம் கற்பாறை போல் இறுகி போயிருந்தது. சாரதி மாதவியை பார்த்து, ஏம்மா என்பது போல் கை காட்ட அப்போதுதான் மாதவிக்கு அவருடைய தவறே உரைத்தது. அவர் ஒன்னும் வேண்டுமென்றே மூத்த மகளின் பேச்சை எடுக்கவில்லை, வாய் தவறி வந்து விட்டது. அப்போ நான் கிளம்புறேன் என்றவர் சென்று விட ஒற்றை இருக்கையில் அமர்ந்திருந்த கணவனை பரிதவிப்புடன் பார்த்தாள் பிரதீபா. அவன் கை மேல் அவள் கை வைக்க அவன் கையை உதறிவிட்டு எழுந்து சென்றான்.